பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தர் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் ஆண்டவர நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பிரைஸ் பண்றோம். ஆனா நம்ம எக்காலத்திலும் ஆண்டவர துதிக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான். அந்த எக்காலம் என்ற வார்த்தை நம்மளுடைய லோவெஸ்ட் டைம்ஸ், நம்முடைய சந்தோஷம், துக்கம், நம்மட்ட ஒண்ணுமே இல்லாத நேரம் எல்லாவற்றையும் தான் மீன் பண்ணி எக்காலம்ன்ற வார்த்தை வருது. ஆனா, இந்த எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமா, ஒருத்தர் வந்து எக்காலத்திலும் ஆண்டவர துதிச்சிருக்கிறாரு, ஸ்தோத்தரிச்சிருக்கிறாரு. அவர் யாருன்னா, வேற யாரும் இல்ல. இந்த வார்த்தைய எழுதின மனுஷன் தான். தாவீது ராஜா கர்த்தருக்குள் அதாவது எப்பொழுதும் ஆண்டவர துதிச்சாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவரு தான். ஸோ நம்ம சந்தோஷமா இருக்கும்பொழுது, அவர் சமூகத்தில ஆண்டவர் சமூகத்தில ஆடி பாடி துதிச்சாரு. அவருடைய கஷ்டத்தின் மத்தியிலயும் சரி, அவரு ஆண்டவர் சமூகத்தில தான் வந்தாரு. ஸோ தாவீது ராஜா வந்து ராஜாவாகறதுக்கு முன்பாக சவுல் கிட்ட இருந்து தப்பிச்சு சவுல் ராஜாட்டருந்து தப்பிச்சு வரும்போது கூட, அவர் வந்து இந்த சங்கீதங்கள்லாம் எழுதின சங்கீதங்கள் எல்லாம் எதின் சூழ்நிலையின் மத்தியில எழுதினார் அப்டின்னா, தங்க கூட இடம் இல்ல. மலைகள் மத்தியிலயும், அ ஒளிஞ்சுன்னு இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலும் தான் இந்த சங்கீதங்கள் எல்லாமே எழுதினாரு. ஆனா இதன் மத்தியில அவர் சொல்றாரு, "கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்." எப்புட்றா ஒரு மனுஷனால இப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சேன்னா, வசனம் சொல்லுது, "என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன்." அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய ஃபோர்ட்ரெஸ் எல்லாமே ஆண்டவர் தான். அவர நான் இன்னும் அன்பு கூறுவேன். ஸோ அந்த கஷ்டத்தின் மத்தியில தான் அவர் ஒவ்வொரு கஷ்டமும் ஃபேஸ் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது, ஆண்டவர் எப்படிப்பட்டவரு, எப்படி அன்பு கூற முடியும். அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம், ஒவ்வொன்னும் தாண்டி வரும்போதெல்லாம், இன்னும் அதிகமா அன்பு கூர ஆண்டவர் வைக்கிறார். வேற யாரும் கிடையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி, நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணும்பொழுது, நம்ம சந்தோஷ நேரங்கள்ல ஈஸியா ஆண்டவர நம்ம பிரைஸ் பண்றோம். ஆனா, நம்மளோட துக்கத்தின் மத்தியிலயும் சரி, ஒரு கடினமான பாதையில நம்ம கடந்து போகும்பொழுது, ஒவ்வொரு சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்போது, ஆண்டவர் எப்படிப்பட்டவரு, அவர் நமக்காக எப்படியா இருக்கு, நம்ம வாழ்க்கையில வந்து நடப்பிச்சு கொண்டிருக்கார் கிரியைய, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு நேரா பார்க்கும்பொழுது, அவர் நம்ம மேல அன்பு கூறாம இருக்க முடியாது. ஸோ அந்த அன்பு கூர்ந்து ஆண்டவர துதிக்கிறதா மாறுது. இனி வரும் நாட்கள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் சரி, ஸோ எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர நம்ம ஸ்தோத்தரிப்போம். அதுக்கு முன்பாக எல்லாரையும் முழுமையா ஆண்டவர் மேல அன்பு கூறுவோம். ஸோ கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.